அதில் உங்களுடைய இருதயத்தை தொட்ட வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. உங்கள் மனதில் அந்த வசனத்தை சொல்லி பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுதே அந்த வசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற என்ன ஒரு மெசேஜ் இருக்குது என்பதை உங்கள் ஆவி கண்டிப்பாய் அறிந்து கொள்ளும். அதை குறித்து உடனே நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் போது அதில் கிளையா இதற்கு ஒப்பான வசனம் வேறொரு இடத்துல இருக்கும், ஞாபகத்துக்கு வரும். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது நமக்கு தேவை. என்ன தெரியுமா? வேதத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து அறிந்து கொள்ளணும், அதனுடைய ஆழமான பொருளை அறிந்து கொள்ளணும். வேதத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னா மிக முக்கியமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக வேணும். ஆவியின் அபிஷேகம் பெற்று நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தான் அந்த வேதம் உங்களோட இடைப்படுவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும்.